கராத்தே மாஸ்டர் ஹுசைனி இப்ப ரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா, அவர பத்தின பல தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப ரீசென்ட்டா அவரு பல வருடங்களா வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த வீட்ட இப்ப விக்க போறாராம். அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட சிகிச்சைக்கு பணம் இல்லாத காரணத்தால தான். சொல்லப்போனா ஹுசைனி அவர்களுக்கு சொல்லிக்கிற மாரி குழந்தைகளோ இல்ல மனைவியோ கிடையாது. அவங்களோட சிஸ்டர் அப்புறம் பிரதர் இவங்க 2 பேருமே இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஃபாரின்ல இருக்காங்க. அவரு பெருசா நேசிக்கிறது, மதிக்கிறது அவரோட ஸ்டூடண்ட்ஸ் ஒரு 3 பேர தான். அந்த 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் தமிழகத்துல ஒலிம்பிக் லெவல்ல அவங்க மெடல் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது இவரோட நீண்ட நாள் கனவு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல இரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹுசைனி தன்னோட சிகிச்சைக்காக எக்கச்சக்கமா செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 16 ஊசி. ஒரு ஊசியோட விலை கிட்டத்தட்ட ரூ. 16,000 மேல போகுதாம். ஒரு கட்டத்துல இது எதுவுமே சமாளிக்கணும் சிச்சுவேஷனுக்கு ஹுசைனி தள்ளப்பட்டிருக்காரு. இப்ப வேற வழி இல்லாம ரொம்ப வருடங்களா தான் வச்சிருக்கக்கூடிய வீட்ட விக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாராம். இது சம்பந்தமா அவரோட Facebook பக்கத்துல ஒரு போஸ்டும் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்ல என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு மிகப்பெரிய பங்களா விலைக்கு வரப்போகுது. இது ரொம்ப வருஷங்களா வாழ்ந்த பங்களா. எக்கச்சக்கமான ஸ்டூடண்ட்ஸ நான் உருவாக்கியிருக்கேன். எக்கச்சக்கமான விஷயங்கள நான் கத்துக் குடுத்துருக்கிறேன். எக்கச்சக்கமான ஸ்கல்ப்சர்ஸ் இதுல இருக்குது. நெறைய பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். நெறைய எக்ஸிபிஷன் நடத்தியிருக்கிறேன். 1998ஆம் வருஷம் இந்த வீட்ட நான் விலைக்கு வாங்குனேன். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இந்த வீட்ட நான் பயங்கரமா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீட்டு பக்கத்துல இருந்து அஷ்டலட்சுமி கோவிலும், இன்னொரு பக்கம் அறுபடை வீடு முருகன் கோவிலும் ரொம்ப பக்கமாவே இருக்கு. கிட்டத்தட்ட 32 வருஷங்களா இந்த வீட்ல நான் வசிச்சிருக்கேன். இந்த வீட்ட விட்டு போறது எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஃபார் சேல்னு போர்டு போறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? என் சிகிச்சைக்கு பணம் இல்ல. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நான் பணத்த தயார் செஞ்சு தான் ஆகணும். எனக்கு பணம் கிடைக்குதோ இல்லையோ, கடைசி காலகட்டத்தில என்னோட சிச்சுவேஷன்ல நான் யார்கிட்டயும் கையேந்தி நிக்கக்கூடாது. தமிழக அரசு மூலியமா எனக்கு நிதி உதவி கிடைச்சிருக்குது. அத வச்சு நான் ஓரளவுக்கு சமாளிச்சுப்பேன். இருந்தாலும் இது பத்தாது. இந்த வீட்ட வித்துட்டு வரக்கூடிய ஷேர்ல ஓரளவுக்கு நான் சிகிச்சைக்காக எடுத்துக்கிட்டு, மீதி பணத்த என் ஸ்டூடண்ட்ஸ்க்காக நான் குடுக்குறேன். அவங்க பயிற்சிக்காக அத எடுத்துக்கட்டும். அவங்க கண்டிப்பா இந்த பணத்த பயன்படுத்தி, இந்த நிதிய பயன்படுத்தி ஒலிம்பிக்காக அவங்க பயிற்சி பெறட்டும் அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் மம்முட்டிக்கு கேரளா பகுதியில இருக்கக்கூடிய பனம்பிள்ளி அப்படிங்கிற இடத்துல அவருக்கு சொந்தமான வீடு ஒண்ணு இருக்குதாம். 2008ஆம் வருஷத்துலேருந்து 2020ஆம் வருஷம் வரைக்கும் மம்முட்டி குடும்பத்தோட அந்த வீட்ல, அந்த பகுதியில தான் வசிச்சு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா அம்பேலிபாதம் அப்படிங்கிற இடத்துல புதுசா வீடு கட்டி குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டாரு. இப்படி இருக்கும்போது பனம்பிள்ளியில இருக்கக்கூடிய அவரோட பழைய வீட்ட விக்காம, இடிக்காம அத விடுதியா மாத்தலாங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கிறாராம். ஏப்ரல் 2ஆம் தேதி சமர் முடிவெடுக்க போறாராம். ஏப்ரல் 2ஆம் தேதி இது விடுதியா மாறப்போதாம். இந்த வீட்ல கிட்டத்தட்ட ஒரு 4 பெட்ரூம் இருக்குதாம். ஹோம் தியேட்டர், லாபின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஏரியா இதுல இருக்குது. ஒருவேளை யாராவது தங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, தாராளமா தங்கலாம். ஒருத்தருக்கு வாடகை ரூ. 75,000 அப்படிங்கிற மாரியும் அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி இது அமலுக்கு வரப்போறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நியூஸ் பத்தின உங்க கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.